ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? எப்போவே பாரு ஒரே மாதிரி ஸ்டைல் ஒரே மாதிரி டேஸ்ட்லேயே சிக்கன் கிரேவி செய்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்து அதை கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றினதில் நல்லா வதக்கி விடுங்க. இதில் நிறையா ஆயில் ஊற்றி வெங்காயத்தை பொரிச்சும் எடுக்கலாம். பட் நான் ஆயில் கொஞ்சம் ரொம்ப வேணான்னு சொல்லி கம்மியாக ஊற்றி வதக்கியே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இது வதக்க விட்டுருங்க. அது கூட நம்ம சிக்கனுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளியை வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து இதை ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இதுதான் இந்த சிக்கனுக்குரிய மசாலாவே இதுதான். இந்த சிக்கன் வெங்காயத்தை இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஒரு 10 முந்திரியை போட்டு இது 2ஐயும் அரைச்சி எடுத்து நம்ம போட்டு வச்சுருக்க சிக்கனில் இதை போட்டுருங்க. சிக்கனில் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க, ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, நீங்கள் வெளியில் வச்சாலே போதும். வெளியிலே வச்சு இதை ஒரு 1/2 hour மட்டும் நல்லா ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை 2-3 பட்டைத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா வறுவிட்டுருங்க. இது வறுத்ததுக்கப்புறம் இதில் எதுவும் சேர்க்காம நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற வேணாம். இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. சிம்மு ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தாளம் போட்டு மூடி வச்சு திருப்பி எடுத்துகிட்டு இது மாதிரி கிண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அதுலேயே தண்ணிலாம் வெளியில் கிரேவி சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சர், சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி நல்லா சுட பூரி கூட வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். குக்கிங்கை கஷ்டமாக பார்க்காம இப்படி என்ஜாய் பண்ணி சமைச்சா சாப்பாடும் டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.